உலக அரசியல் மேடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய திருப்பம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த ஒரு தீர்மானம் மத்திய கிழக்கை முழுவதுமாக போர் மேகங்களால் சூழ்ந்து விட்டதாக கூறப்படுது. இஸ்ரேலோட கைக்குத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானை எதிர்ப்பதற்கான, அவங்க மேல போர் தொடுப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய முக்கியமான எதிரியாக பார்க்கப்படுற அயதுல்லா அலி கமேனி அப்படின்றவர் ஏன் அவங்களுடைய முக்கியமான எதிரியாக பார்க்கப்படுறாரு? அவர் யாரு? அவர் இப்போ சமீபத்தில் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற நாட்டு விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், நான் ஒரு அமைதி விரும்பி அப்படின்னு தன்னை காமிச்சுக்கிட்ட அதே ட்ரம்ப் தான் இப்போ ஈரானுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போறோம்னு சொல்லி இந்த தாக்குதலுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. என்ன ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்களா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. பதிலுக்கு ஈரானின் IRGC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குவாட் கார்ப்ஸ் ஏவுதண்ணி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. வளைகுடா முழுவதும் பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் குறிவிக்கப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்குது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இது ஒரு சாதாரண இருநாட்டு மோதல் கிடையாது, வளைகுடா பிராந்தியத்தை முழுமையாக இழுத்து செல்லக்கூடிய அபாயம் கொண்ட ஒன்றா பார்க்கப்படுது. இஸ்ரேல் கூட கைகோத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானை எதிர்ப்பதற்கான, அவங்க மேல போர் தொடுப்பதற்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாமா? கடந்த 20 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி வந்திருக்காங்க. ஆனா ஈரான் அணுசக்தி திட்டம் தங்களுடைய உரிமை அப்படின்னும் அது மக்கள் நலனுக்காகவே அப்படின்னு மறுத்து வந்தாங்க. 2025 ஜூன் மாசத்துல அமெரிக்கா ஈரானை அணு திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி பேச்சுவார்த்தை கூப்பிட்டிருந்தாங்க. ஓமன் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் 3ஆம் கட்டம் ஜெனீவாவில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்றது. இரு தரப்புமே நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாலும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இதுல அமெரிக்கா 3 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. அதுல முதலாவது என்ன அப்படின்னா, அணு திட்டத்தை முற்றிலுமாக கைவிடணும். 2வது, ஏவுகணை திட்டங்களையும் நிறுத்தணும். 3வது, ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹூதிகள் போன்ற ஆயுத குழுக்களுக்கு அவங்க ஆதரவு தரதை நிறுத்தணும் அப்படின்றது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன் வச்சாலும் கூட ஈரான் அணு திட்டத்தை குறைப்பது குறித்து மட்டுமே பேச தயாராக இருந்தாங்க. மற்ற கோரிக்கைகளை ஏற்க கம்ப்ளீட்டா மறுத்துட்டாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பின் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி தாக்குதலை தொடங்கினாங்க. பின்னர் அமெரிக்காவும் முழுமையாக களமிறங்கினாங்க. B2 பாம்பர்கள் மூலமா நிலத்தடி அணு மையங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ட்ரம்ப் ஈரானின் அணுத்திறன் முற்றிலும் அழிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. 8 மாதங்கள் கழித்து ஈரான் மீண்டும் அணு முயற்சியை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டின் பேர்ல அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை அங்க குவிச்சாங்க. USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் R. ஃபோர்ட் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டது. F-35, F-22 போர் விமானங்கள் தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இது ஒரு திடீர் தாக்குதல் அப்படின்னு சொல்லவே முடியாது, பல மாத அரசியல் ராணுவ அழுத்தங்களினுடைய உச்சநிலை அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா இஸ்ரேலின் நம்பர் 1 எதிரியாக பார்க்கப்படக்கூடிய இந்த அயதுல்லா அலி கமேனி யார்? இவர் வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. யார் இந்த அயதுல்லா அலி கமேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானின் உயரிய தலைவராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் இந்த அயதுல்லா அலி கமேனி. 1979 ஷா மன்னரின் ஆட்சியை வீழ்த்திய இஸ்லாமிய புரட்சியின் போது கமேனி அங்க முக்கியத்துவம் பெற்றார். 1989 ருஹோல்லா குமேனியின் மறைவுக்கு பிறகு மிக உயர்ந்த மத பதவியில் இல்லாத போதிலும் கூட அவர் ஈரானின் உயரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அலி கமேனி அவர்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே பார்க்கப்பட்டார். ஆனால் காலப்போக்கில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, அதாவது IRGC மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளோட நெருக்கமான ஒரு பிணைப்பை உருவாக்கி தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டார். ஈரானின் எந்த ஒரு முக்கியமான முடிவும், குறிப்பா அமெரிக்காவுடனான உறவு குறித்த முடிவுகள் இவருடைய ஒப்புதல் இன்றி எடுக்கப்பட்டதே இல்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நீண்டகால எதிரியாக விளங்கிய கமேனி அவர்கள் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை ஆதரிச்சார். 2013 அவர் அறிமுகப்படுத்திய ஹெராயிக் பிளெக்சிபிலிட்டி அப்படின்ற கொள்கை 2015 உலக நாடுகளோட அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட வழிவகுத்தது. இருந்தாலும் 2018 ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி மீண்டும் தடைகளை விதிச்சார். ஆனாலும் கமேனி அணு ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து வந்தார். கமேனி அமெரிக்கா இஸ்ரேலின் கண்களில் முக்கியமான தடையாக கருதப்பட்டார். ஏவுகணை திட்டம், பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு, அமெரிக்கா எதிர்ப்பு கொள்கைகள், இவை அனைத்துமே அவரை நேரடி இலக்கா மாற்றினதா கூறப்படுது. அவருடைய மரணம் ஈரான்ல ஆட்சி பரிமாற்றத்தையும் பிராந்திய சக்தி சமநிலையையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. பல ஆண்டுகளாக ஈரானும் இஸ்ரேலும் நேரடியாக போரிட்டதே இல்லை. ஆனாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் விவகாரங்களில் ஈரான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. பாலஸ்தீன போராளி அமைப்புகள் மூலம் இஸ்ரேலை தாக்கி வந்தாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகளை கொல்றது, சைபர் தாக்குதல் நடத்துறது அப்படின்ற மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஓராண்டாக இஸ்ரேலிய தளபதிகள் கொல்லப்பட்டதும் ஈரான் நேரடியாக ஏவுகணைகளை ஏவியதும் இந்த நிழல் போரை நேரடி போராக மாத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய மக்களுக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானின் பெருமை மிக்க மக்களே, உங்களுடைய விடுதலைக்கான நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்றத இன்னைக்கு இரவு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பாதுகாப்பான இடங்களே இருங்க, வீட்டை விட்டு வெளில வராதிங்க. வெளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எல்லா இடங்களையும் குண்டுகள் வீசப்படும். நாங்கள் எங்களுடைய பணியை முடிச்ச பிறகு உங்கள் அரசாங்கத்தை நீங்களே பொறுப்பேற்று
வைத்துக்கோங்க. இது உங்கள் கைக்கு வரும் பல தலைமுறைகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அநேகமான ஒரு வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. அதே போல ஈரானிய மக்கள் கிட்ட பேசியிருக்கக்கூடிய நெதன்யாகு, நமக்கு ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான், அது உங்களை ஒடுக்குமுறைகள் மூலமா ஆட்சி செய்யக்கூடிய கொடூரமான அயதுல்லா அவர்களுடைய ஆட்சி தான். அவர்தான் உங்கள் அற்புதமான நாட்டை சீரழித்து மிக கீழ்நிலைக்கு கொண்டு சென்றவர்கள், உங்களை மொத்தமாக படுகொலை செய்தவர்களும் அவர்களே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த மோதல் ஒரு சாதாரண ராணுவ நடவடிக்கை அல்ல, இது மத்திய கிழக்கின் சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. வளைகுடா நாடுகள் இழுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஹோர்முஸ் கடல் சுரங்கம் பாதிக்கப்பட்டா உலக எண்ணெய் சந்தை அதிரும். இது ஒரு குறுகிய கால தாக்குதல் தானா அல்லது நீண்ட கால பிராந்திய போரா, உலகப் போரின் முன்னோட்டமாக இருக்குமா? அடுத்த சில நாட்கள் உலக அரசியலோட திசையை தீர்மானிக்கக்கூடியவையா இருக்க போது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update.